ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேகர். இது தமிழா 20 ஏப்ரல் 2025 அன்று ஒளிபரப்பான தமிழா சீசன் 3 எபிசோட் 94. இரவு நேர வாழ்க்கை பிடித்தவர்கள் வெறுப்பவர்கள். இதுதான் ஒரு டிபேட் ஷோவில் அந்த டிபேட் ஷோவை நம்ம நேரலையில் பேசணும். அதனுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. விரிவான பார்வைக்கு ஸ்டேட் நோட்டஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை பண்ணுங்கள். இன்றைக்கி லைவில் நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்த அலெக்ஸ் அவங்களுக்கும் ஃபாத்திமா அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இரவு நேர வாழ்க்கை அப்படின்றது நைட் ஷிஃப்டில் வேலைக்கு போகிறோம் நிலமை வேறு. ஆனால் நைட்டு வெளியில் போயிட்டு வந்தால் தான் தூங்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நைட் ஆனால் தான் வெளியில் போனால் கொஞ்சம் அமைதியாக இருக்குன்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு நம்ம ஊருக்கு. அது என்னன்னா கொரோனாவுக்கு முன்னாடி கூட அந்த அளவுக்கு கிடையாது. இருப்பாங்க போவாங்க ஒரு 4-5 பேர். அந்த கொரோனாவுக்கு அப்புறம் இந்த கட்டுப்பாடுகள் விதிச்சு திடீர்னு திறந்து விட்டா மடை திறந்து வெள்ளமாக போகும்ல. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, சென்னை கத்திப்பாராவில் நீங்கள் 1:30 மணிக்கு ஒரு லாங் ஷாட் எடுக்கிறான். 1:30 மணிக்கு என்ன தாண்டா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. 1:30 மணிக்கு டிராஃபிக்காக இருக்குது கத்திப்பாரா. அந்த ஜங்ஷன் உள்ளார அந்த ஃபுட் கோர்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த இடத்துல ஃபுல் டிராஃபிக். ஒன்று அந்த இடம் ஏர்போர்ட்லேருந்து போயிட்டு திரும்ப சாப்பிட்டு போகிறதுக்கு ஒன்று. ரெண்டாவது நைட்டு வைப் பண்ணுறதுக்குனே காரை நிறுத்திட்டு காஃபி சாப்பிட்டுட்டு தம் அடிச்சுட்டு பசங்க கூட அரட்டை அடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகிறதுக்காகவே அங்கே வர்றதும் உண்டு. அப்புறம் நிறைய ஹேப்பனிங் நிறைய விஷயங்கள் அந்த கத்திபாரா ஜங்ஷன் நடக்கிறதுனால பயங்கர கூட்டம் எப்பயுமே இருக்குது. கார் பார்க் இருக்க மாட்டுது. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆஃப்டர் கொரோனா இந்த நைட் அவுட் ரொம்ப மேண்டேட்டரி ஆகிடுச்சு. நிறைய பேர் அதை ரசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, அதை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, பிலால்னு ஒரு கடை இருந்தது. இன்னைக்கு அந்த பிலால் கடையை அவ்வளோ கூட்டம் மொய்க்குது. ஈசிஆரில் அந்த சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் கிட்டேயும் அவ்வளோ கூட்டம். மவுண்ட் ரோட்டில் காரை நிறுத்த முடியல. முன்னாடிலாம் பிலாலில் கார் பார்க்கில் காரை நிறுத்திட்டு வரலாம், அப்போ பக்கத்தில் நிறுத்தலான்ற மாதிரி போய் இப்போ நம்ம தாராப்பூர் டவர் வரலையும் காரை நிறுத்தி தான் நடந்து வர வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு கூட்டம் நெரிசலாகவே இருக்கிறது. பொதுவாக என்னென்னா இது ஒரு பொருளாதார சுழற்சிக்கான அடிப்படை. இது எங்கே வியாபாரம் நடக்கும், எங்கே செலவு பிடிக்கும், எங்கே விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா ஹேப்பனிங் பிளேஸில் தான் அது நடக்கும். ஓகே. இப்போ ஃப்ரான்ஸில் இரவு நேர ஃப்ரான்ஸை ரசிக்கணும்னு சொல்லுவாங்க. லண்டன்லேயும் அதே மாதிரி தான். ஆனால் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டு வெளியில் வரவே முடியாது. குளிர், ஏகப்பட்ட குளிர். அதுலேயே அவன் வெளியில் வரான். ஆனால் இங்கே இப்போ டார்லிங்டன்லாம் 5:30 மணிக்கெலாம் கடை மூடுவோம். 6 மணிக்கு சுத்தமாக ஓவரால் 7 மணிக்கு டவுன் சென்டர் ஒன்றுமே இருக்காது. புரியுதுங்களா? செயின்ஸ்பெரி மாதிரி கடைகள், அந்த மாதிரி கடைகள் திறந்துருக்கும். நைட்டு 10 மணி திறந்துருக்கும். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் மட்டும் தான் திறந்துருக்கும். சின்ன சின்ன கடைகள் எல்லாம் மூடுறோம். ஏன்னா அவன் நடக்கவே மாட்டான், அதுக்கப்புறம் வரமாட்டான். அப்படி ஏதாவது எமர்ஜென்சினா அந்த மாதிரி பெரிய சூப்பர் மார்க்கெட் 10 மணி வரைக்கும் திறந்துருக்க கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவான். இதுதான் இங்கத்திய நிலைமை. காரணம் என்னன்னா இங்கே அதீதமான குளிர். அதனால 5 மணிக்கே காலி ஆகிடுவானுங்க. அதே மாதிரி வெயில் அடிச்சுன்னா இருப்பானுங்க ஒரு 6-7 மணி வரைக்கும் இருப்பானுங்க. பட் ஆனால் இவனில் வெளியே வர வைக்கணுன்றதுக்காக தான் இந்த கிறிஸ்மஸ் லைட்டுன்னு ஒன்று வச்சுருப்பானுங்க. கிறிஸ்மஸ் லைட் ஒன்றும் கிடையாது. சீரியல் பல்ப் எல்லாம் போட்டு கிறிஸ்மஸுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி லைட் ஆன் பண்ணுவாங்க. அது ஒரு ஹேப்பண்டு. ஏன்னா அது என்னன்னா அப்போ தான் வந்தால் தான் அந்த செலவு பொருளை வாங்குவான், போவான், வருவான். அப்படியே பொருளாதாரம் வளரும். ஒரு கேண்டியை அப்படியே வச்சுட்டு இருந்தால் அது எப்படி உருவிடும் அந்த நாடு. கேண்டி போனால் தானே. ஸோ முன்னாடியே சொல்லுவாங்க, இந்த சீதனமாக அம்மா, ஆத்தா, பாட்டி, என்னது சர்வ செட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செட்டிலாம் காலங்காலமாக வந்துட்டு இருந்தால் அங்கே எங்கே பொருளாதாரம் வளரும். தூக்கி அதை போட்டுட்டு வரணும். புது காரை வாங்கணும். 1995 வாங்கின காரே இன்னும் நான் வச்சுட்டு இருப்பேன். சரி, இவங்களும் வச்சுருக்காங்க சில கார்கள்லாம். இவங்களும் பழமையான கார்கள்லாம் வச்சுருக்காங்க, ராசியான கார்னு வச்சுருக்காங்க. அது வேறு விஷயம். ஆனால் அவங்ககிட்ட பழமையான கார் இருக்கும், புதுசு இப்போ லேட்டஸ்ட்டு ஒன்று வச்சுட்டு இருப்பான். இது எங்கள் அப்பா நினப்பா வச்சுருக்கேன், இது இது அப்படின்னுவான். காரணம் அவங்ககிட்ட பொருளாதாரம் நிறையா இருக்குது. அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்மக்கிட்ட அந்த சேமிப்பு குணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுனாலையும் இன்செக்யூர் ஃபீல் இருந்ததுனால நம்ம பெருசாக செலவுலாம் பண்ணுறதில்ல. ஆனால் புதிய பொருளாதார கொள்கையும் ஐடி பூம்ஸும் வந்ததுக்கு பிறகு இரவு நேர வாழ்க்கை சென்னையில் தொடர ஆரம்பிச்சுது. நான் 94 எல்ஐசிக்கு ஆப்போசிட்டில் சென்டிகோ ஸ்கூட்டரில் செக்யூரிட்டியாக வேலைக்கு இருக்கேன். அன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறேன். அப்பா கிட்ட கோச்சிட்டு நான் பெரிய மயிராயிரன்ட்டு
அப்புறம் வந்து என்ன பண்ணுறது, அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திச்சு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நியூ இயர் டைமில் இருக்கும், நைட் ஏதாவது 2-3 கார். ஆனால் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து போலீஸை வந்து நைட்டு ஃபுல்லாகவே போட்டாங்க. முன்னெல்லாம் நியூ இயர் டைமில் விசேஷ நாட்களில் தான் வந்து போலீஸ்லாம் போடுவாங்க. இப்போ வந்து டெய்லியுமே போடுறாங்க. டெய்லி செக் இருக்குது. ஏன்னா எல்லாமே சரக்கு அடிச்சுட்டு போகிறது, ராவடித்தனம் பண்ணுறதுன்ற மாதிரி பயங்கரமாக வந்து நைட் ஆப்பன் வந்து நிறையவே நடந்துருச்சு. காரணம் ஐடி வருகை. அதன் பிறகு வந்து முக்கியமாக கொரோனா வருகைக்கு பிறகு, கொரோனா முடிவுக்கு பிறகு வந்து மடை திறந்த வெள்ளமாக மக்கள் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் மூலமாக பொருளாதாரமும் வளருது. அதனால தான் வந்து இரவு நேர கடைகளை திறந்து வைப்பாரு ஸ்டாலின். வந்து இந்த பொருளாதார தேக்க நிலை வந்து இருந்தது இல்லையா அந்த கொரோனா காலத்தில், அதை எப்படி சரி செய்யணும்னா மாலுகள் 24 மணி நேரம் இயங்கும் அப்படின்னு சொன்னது. அதுதான். அதன் பிறகுதான் அந்த இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த அதுவும் இல்லாத இந்த வீலாகர்ஸ், இந்த யூடியூபர்ஸ், யூடியூபர்ஸ் எல்லாம் வந்தது பிறகு இந்த நேரத்தில் இதெல்லாம் இருக்கு. அதுவும் முக்கியமா வந்து அண்ணா நகர் வந்து நான் பார்த்த அண்ணா நகரா, நாங்கெல்லாம் நடந்து போன அண்ணா நகரான்ற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த மாதிரி வந்து வாழ்க்கை வந்து மாறி இருக்கு. இது சரியா தவறா அப்படின்றத பேசுவோம். சரியா தவறா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சரியா தவறா ஓகே, பட்டம்பூச்சிகள் மீட்டிங் போட்டால் சரியா தவறா, நான் பச்சையாய் கேள்விகள் கேட்டால் சரியா தவறா, ஓஹோ இன்டர்நெட்டில் நல்லா ஓகே. நீங்க பாடும்போது குளிக்க வர முடியும். அதுதான் கரெக்ட் தான். சரி, எனக்கு அந்த வழக்கம் கிடையாது சார். பாடும்போது அவங்கள வந்து திருப்பி வந்து போனை திருப்பி காட்டுறது, அவங்கள காட்டுறது, அதுக்கப்புறம் ஆடும்போது வந்து ஓக்கு வேற மாதிரிலாம் சவுண்ட் கொடுக்கறது. ஐ அம் நாட் லைக் தட் கைண்ட் ஆஃப். நீங்க உங்களை மாதிரி நான் இல்லை, என்ன மாதிரி நீங்கள மேடம், 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தா அப்புறம் வந்து சரி வாங்க. கரெக்டான பாயிண்ட் தான். இதுதான் இரவு நேர வாழ்க்கை. ஓகேவா? உங்களை மாதிரி அவங்க இல்லை, என்ன மாதிரி இவங்க இல்லை அப்படிங்கிறது தான் இரவு நேர வாழ்க்கை. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கான விஷயங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னொன்னு இருக்கு, அந்த இதுலயே வந்து சொன்னாங்க இரவு நேர வாழ்க்கை அப்படின்னா எப்ப பாரு 3 மணிக்கு போய் எழுந்து உட்காந்துக்கிறத பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. 6 மணிக்கே ஆரம்பிக்குது. 7 மணிக்கு இரவு வாழ்க்கை ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிகிற இரவு வாழ்க்கையெல்லாம் இருக்கு. அதுவும் இரவு வாழ்க்கை தான். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கு. பட் இது எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா ஒரே ஒரு இதுதான், ரொமான்டிசைஸ் பண்ண 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 எல்லாருக்குமே அதன் மேல ஒரு ஆர்வம் இருக்கு. இது எப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா வீக்கெண்ட்னால இப்படிதான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் ஐடி வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி. இன்னொன்னு, அவன் ஃப்ரெண்ட்ஸோட எல்லா நேரமும் வேலைக்கே போயிட்டு இருந்தவன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்றதுக்கும் கெட் டுகெதர் மாதிரி போய் ஒரு இடத்துல சாப்பிட்டு வரதுக்கும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வரதுக்குமான நாளா அதை வந்து வைக்கிறாங்க சாட்டர்டே சண்டே. எல்லா மனைவிகளும் என்ன மாதிரி கிடையாது இல்லையா? எல்லா நேரத்துலயும் நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஃப்ரீயா இருக்கும்போது நீ உன் வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றவங்களுக்கு அந்தந்த டைம் ஃப்ரேம் தான் கிடைக்குது. அவங்களுக்கான நேரமாகவும் அவங்களுக்கான ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கான ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம்ல, மீ டைம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்பதான் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் இன்னொரு வேலிட் பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, இந்த இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் ஃபுட். இந்த ஃபுட்டு கிரேவிங் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில், அதுவும் நீங்கள் எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டீங்க, நான் வச்சிருந்த பாயிண்ட்லாம் சரி பரவாயில்ல. கொரோனாவுக்கு அப்புறம் அது ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லை அந்த கிரேவிங்ஸ். இறக்க சுரக்கணும் மேடம், அதுதான் வந்து கேணி. சரி வாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆன விஷயங்களும் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லை. இப்போ நீங்கள் சொன்னது தான், இது வந்து ஹெல்த்துக்கு ஓகேவா ஓகே இல்லையா அப்படின்னு கேட்டால், டெய்லி நான் நைட் லைஃப்பை பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இப்போ ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு போயிட்டு ஜாலியாக ஒரு நைட் டிரைவ் போயிட்டுட்டு நல்லா சாட்டர்டே அன்னைக்கு தூங்கிட்டு எழுந்திருக்கிறப்ப அது வந்து வாரத்தில் ஒரு நாள் அது ஒரு என்ஜாய் மொமெண்ட்டாக இருக்கும். அது நீங்கள் வந்து 2 மணிக்கு மேலே அங்கே ஒன்றும் பெருசாக கிடையாது. அவ்வளோதான். அதிகபட்சம் 2 மணி இல்லை 2:30 மணி, அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் கிடையாது. அது நியூ இயர் டைமில் வந்தோம்னா விடிய போகும் கோசம், மற்ற எல்லா நாளும் அதுதான். ஆனால் எங்களுக்கு எப்படி வந்து இந்த நைட் டைம் வந்து ஹேப்பன்னா, நாங்கள் பிக் பாஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டைமே ஆச்சு. முடிச்சதுக்கப்புறம் தூக்கம் சுத்தமாக போயிடும். அப்புறம் ஒரு வாக்கிங் போவோம். அப்போ அந்த நேரம் தான் இப்போ கொரோனாலாம் வந்ததுனால அப்படியே போய் ஒரு டீயை குடிச்சு அப்படியே வந்து வீட்டில் வந்து படுத்து அந்த மாதிரிலாம் போனதுக்கு மிக முக்கிய காரணங்களில் பிக் பாஸ் ரிவ்யூவும் உண்டு. இன்னொன்று வந்து இவங்க மச்சான் அந்த வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அங்கே வீட்டில் வந்து நைட்டு தான் வந்து லைஃபே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா காலையில டிஃபனே வந்து உங்களுக்கு 12 மணி, அது டிஃபனே அப்படி கிடையாது, வெறும் ஒரு டீ ஒரு காஃபி, அதே தனித்தனியாக தான் போடுவாங்க. இப்போ ஜிஜே போடுவா தெரியுமா, தனித்தனியாக போடுற மாதிரி அவங்க அம்மா வந்து
இப்போ நான் டீ கேட்டால் எனக்கு தனியாக கொதிக்க வைப்பாங்க. அப்புறம் யாழினி டீ கேட்டால் அதுக்கு தனியாக கொதிக்க வைப்பாங்க. அதுக்கு 2 டம்ளர் ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஏன்னா இதை என்ன ஒரு பியூட்டின்னா, இந்த டீ ப்ராசஸ் காஃபி ப்ராசஸ் மட்டுமே 1 மணி நேரம் போகும். ஆமாம், 11:30 மணி தான் இந்த பக்கம் அப்படியே ஒரு திரும்புவாங்க. ஏன்னா அது எல்லாமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நைட்டு தான் அங்கே ஃபுல்லாக. ஆமாம், ஓகேவா? ஸோ எழுந்திருக்கிறதே வந்து அந்த வீட்டுக்கு எவனாவது வந்தான், புதுசாக வந்தானோ செத்தான். அப்படிதான் இவங்க கசின் பையன் என்ன பண்ணா, அவன் வந்து காலையிலே வந்து ரசகுல்லா சாப்பிட்றவன் அவன். அந்த அம்மா வந்து ரசகுல்லா தேனடை என்னவோ அதை வந்து செஞ்சு கொடுத்துடணும் அவங்களுக்கு. அப்பேற்பட்ட பையன் இவன் என்ன பண்ணியிருக்கான், இவனை கூப்பிட்டு வந்து பெங்களூரில் ஏதோ இன்டர்வியூ வந்து படுத்தாங்க. நான் வேலைக்கே எதுக்கோ வந்தான், அவன் வீட்டுக்கு வந்து இவன் படுத்துருக்கிறான். அப்போ என்ன பண்ணியிருக்கான், 9 மணி ஆயிடுச்சு, நம்மளுக்கு காலையில் நல்லா சுட சுட தேங்காய் சட்னியோட வந்து இட்லி கிடைக்கிற என்ன பண்ணி திரும்பி பார்த்துருக்கான். மாமி எழுந்திருக்கவே இல்லை, எல்லாரும் 10 மணிக்கு மாமி எழுந்தாங்க. ரைட், இப்போ நம்மளுக்கு எதாவது கிடைச்சிருன்னு பார்த்தா இவங்க ஒரு நாய் வளர்த்துட்டாங்க. அந்த நாய்க்கு பாலை சுட வச்சு ஊற்றி விட்டாங்க. அவ்வளோ சொன்னான், நாய் கூட பாலை ஊற்றுறீங்க நேரத்துக்கு. ஒரு மனுஷனு ஒரு 4 இட்லி ஒரு கட்டி சட்னி வச்சு கொடுக்க முடியல அவங்கக்கிட்ட. ஸோ இதில் என்னன்னா, அந்த சின்சியாரிட்டி தான் நீங்கள் பாராட்டணும். 10 மணிக்கு வந்து பால் ஊற்றிட்டு நாய்க்கு 11:30 மணிக்கு எழுந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே டப்பு டப்புன்னு உருட்டுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துன்னு வச்சுக்கேன். எழுந்திருக்க அவங்கவுங்களும் ஒன்று போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த அவங்கவுங்களும் ஒன்று போடுறாங்களா, இந்த போடுறதுக்கு எல்லாம் ஒரு கதை ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சுவாரஸ்யமாக போய் பேசி 12 ஆகிடும். இதுக்கப்புறம் நீ என்னத்த இந்த காப்பி 4 ரஸ்க் எடுத்து வந்து வச்சாங்கன்னா அந்த ரஸ்க்கை தொட்டுனா முடிஞ்சது. அதான் டிஃபன். அந்த டிஃபன் முடிச்சதுக்கு அப்புறம் போய் எல்லாம் குளிச்சுட்டு வாங்கன்னா ஒவ்வொருத்தனா போய் குளிச்சு எல்லாம் வந்ததும் 2:30 3 ஆயிடும். அதுல நடுவில் என்ன தெரியுமா, ஒரு இடைநிலையா ஒரு இடை செருகல். இதுல குளிக்காம வந்தோம்னு குளிக்காம என்னமா சாப்பிடுறாங்க, குளிச்சுட்டு வந்துருங்கம்மா அப்படின்னு வேற அப்படின்னு அது எல்லாம் பண்ணி ஒரு 3 மணி லெவல்ல தான் அந்த சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஃபேமிலி இதே மாதிரி தான் அங்கே போச்சு. மறுநாள் காலையிலே துண்டகணம் ஓடிச்சு. இதெல்லாம் ஆனா ஒரு விஷயம், மருமகள் வர்றதற்கு முன், மருமகளுக்கு அடுப்பு கிடைப்பதற்கு முன். ஆமா, இப்ப அது வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரியான அது வந்து இன்கேஸ் அவளால முடியலன்னா கூட ஆர்டர் பண்ணுவோம். ஆமா, காலையிலே அதே மாதிரி நைட்டு எனக்கு என்ன தேவையோ அதையும் ஆர்டர் பண்ணுவோம். சப்போஸ் முடியலைன்னா இதுதானே அதை வந்து செஞ்சுருவாங்க. ஸோ இதுதான் அங்கே நடந்தது. காரணம்னா நாங்கள் வந்து இதுக்கப்புறம் தான் 10 மணிக்கு மேலே தான் வாக்கிங்கே போனோம் நைட்டு. ஏன்னா பேசணும். ஆமாம், இங்கே எல்லாம் வந்து ஃபுல்லாக சீரியல் ஓடுற கதையை கேட்குற மாதிரி பார்க்குற மாதிரி இங்கே எல்லா கதையும் ஓடுறோம். அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அது கிளவராக வந்து 11 மணி தான் வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அது 2000 ஏக்கர் அது கேட்டட் கம்யூனிட்டி. சுற்றி வந்ததுக்கப்புறம் போர் அடிக்குது, கார் சாவி எட்டு வந்துருக்கோம், பர்சனலாக எட்டு வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் மூடு ஆச்சுன்னா அப்போ போய் எட்டு வந்தா எதுக்குப்பா இப்போ போறீங்கன்ற மாதிரி கதை வருன்றதுனால அப்பயே எட்டு வந்துடும் எல்லாத்தையும். வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று போட்டு ஒரு 4, ஏன்னா பெங்களூர் குளிருக்கு நம்மளால அது தாங்கணும்ல. ஸோ அதை ஏதாவது ஒரு போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போனோம்னு வச்சுக்கோ, சொட்டரு போட்டுக்கிட்டு நடந்து போயிட்டு அப்படியே அங்கேருந்து சிவாஜி நகர் பெட்டி குடிக்கலாம் அப்படின்னு போவோம். அந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாப்பண்டாக இருக்கும். பெங்களூர்னா அப்படிதான். அப்புறம் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வாசலில் பன் பட்டர் ஜாம் கொடுப்பாங்க, அங்கே போனால் அவன் ஒருத்தன் வித்துட்டு இருப்பான். அந்த மாதிரி இதுதான் நைட்டான தீனி தின்றது அப்படியே. அப்புறம் இந்த அதுவும் இது ரம்ஜான் டைம் போயிட்டோம்னா அந்த கடை ஸ்ட்ரீட் போயிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் எப்பவாவது ஒரு தடவை பண்ணும்பொழுது, வீக்லி ஒன்ஸ் பண்ணும்பொழுது ஓகே, அதற்கு ஈக்குவலண்டா நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா ஓகே. ஏன்னா இதை நான் வந்து சொல்றேன்னா, as a person நம்ம அனுபவித்த பர்சனா சொல்லணும்ல. ஏன்னா பிக் பாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டீயை குடிச்சு அதுக்கப்புறம் படுத்துட்டு காலையிலயும் சீக்கிரம் எழுந்திருக்கும் பொழுது நிறைய நாட்கள் நான் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டைம்லேயே சொல்லுவேன், உடல்நிலை சரியில்லை, ஏன்னா தலை சுத்தும், வாமிட்டு, ஏதாவது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அங்கேயே ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தாப்புல, அவர் சொன்னாரு ஸ்லீப் வந்து, அவர் இந்த பக்கம் தான் உட்காந்துருந்தார், நைட் லைஃப். அவரு சொன்னது என்னன்னா, அடிக்குவேட் ஸ்லீப் உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஹெல்தி ஃபுட் இருக்கு, அதன் பிறகு வந்து அந்த ஸ்லீப் இருக்கு. இப்ப இது எல்லாமே யாருக்கு சொல்லுவாங்கன்னா, நைட் வந்து நீங்க நைட் ஷிஃப்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அது நான் கொஞ்ச நாள் நைட் ஷிஃப்ட் பண்ணும்பொழுது இவங்க தம்பி டாக்டர் இருக்காப்புல, அவர் சொன்னது என்னன்னா, பிச் டார்க்கா ஆக்கிடணும் ரூம். அந்த ரூம் நீங்க வந்து பிச் டார்க்கா வச்சுக்கிட்டு அதே அளவுக்கு ஸ்லீப் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராத நீ அப்படின்னு வரும். அந்த ஸ்லீப்பை கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா நைட் லைஃபு
அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பயங்கர ஜாலியாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய நேரங்களில் வந்து யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப குறைந்த நபர்களை பார்க்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இங்கே ஒரு தம்பி சொன்னாப்ல, நைட்டில் பார்க்குற மனிதர்களை வந்து நீங்கள் காலையில் பார்க்க பையன் அது ஒன்று தான் தப்பாக சொன்னான். ஆமாம், அதுதான் ஓவர் டூவா பண்ணா. மற்றபடி வந்து நிறைய கருத்துக்களை கட்டாவே பேசினாங்க பையன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொன்னார். பட் ஒரு சில பேர் சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. நைட்டில் போனால் மேக்கப் போட வேண்டாம், வெறும் இல்லை அவங்க அதுக்காக தான் வந்தாங்களே பேசுறதுக்கு. டான்ஸ் ஆடுவாங்களா என்னென்னோ சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஏதோ கற்பனையில் வாழறது, இளையராஜா பாட்டு, இது அது பேர் என்ன, பௌர்ணமி நிலவு ப்ளஸ் கிளஸ்ன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் வந்து திடீர்னு மகாபலிபுரம் வரலையும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அது மாதிரி நிறைய வாட்டி பண்ணுவோம். ஒரு காஃபி அப்படின்னு சொல்லி அப்படியே போவோம். அந்த மாதிரி தான் வந்து ஹேப்பன்டு. ஆனால் அதை தான் சொன்னேன். அது வந்து நீங்கள் வீக்கெண்டில் ஒரு நாள் பண்ணிட்டு வரும்பொழுது ஒன்றும் தெரியாது. ரெகுலராக நான் நைட் லைஃப் தான் வாழ்வேன் அப்படின்னு அங்கே அதே மாதிரி அதை யாராவது சொல்லுவாங்கன்னு நினச்சேன். நான் ரெகுலராக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஃபுல்லாகவே நைட் லைஃப் தான் வாழ்வேன்லாம் சொல்லலை. ஒருத்தர் வந்து ஹேக்கர், அவருடைய தொழில். அப்புறம் ஒரு பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, நைட்டில் வந்து நான் என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தது. அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறது. பட் நைட் லைஃப், நைட் அவுட் அப்படின்னும் பொழுது அந்த ஒரு பையன் பைக்கர் போல இருக்கு, அந்த பையன் சொன்னதெல்லாம் நல்லா இருந்தது. நான் ஒரு சில இடங்களுக்கு போகும்பொழுது அந்த இடங்களை நீங்க நைட்ல பார்க்கும்பொழுது மட்டும்தான் அதனுடைய அழகு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க நைட்ல வந்து அந்த க்ளோ ஆகுது பீச்சுங்கிறத நீங்க காலைல போய் எப்படி பார்க்க முடியும்? அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் வந்து நைட் லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அதான் அதுல நிறைய பேர் வந்து சொன்னது வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ற மாதிரி இருந்தது. பையனுமே வந்து ஒரு மாதிரி நைட்ல தான் நல்லா இருக்கும் சார், கதவு திறந்து வச்சுட்டு மூஞ்சில காத்தடிக்கும் அப்படின்னாங்க. ஒருத்தர் அந்த டாக்டர் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பதில் சொன்னார். நைட்ல கிளைமேட் நல்லா இருக்குங்க, அவ்வளவுதான், வேர்க்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தவங்க சொன்னது தான், அதான் அவங்க தான் அந்த மேக்கப்காரங்க. அவங்க சொன்னது என்னன்னா, ரெஸ்டாரண்ட்டே நைட்ல தான் ஒரு மாதிரி ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ இங்க என்ன நைட் ஆகுது, இது பகல்லையும் இப்படிதான் இருக்கும், நைட் இப்படிதான் இருக்கும். ஆமா, இங்க கதவு திறந்தா 11:30 மணி வரைக்கும் இந்த வெயில் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரொமான்டிசைஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருந்தது. பட் ஒரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்பதான் எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சு. இந்த நைட் லைஃப் அப்படிங்கிறது எப்ப சாத்தியம் அப்படின்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அதே சேம் வேவ் லென்த்ல இருக்கணும், அப்ப சாத்தியம். அண்ட் அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணணும். நாங்க ஒரு பீச்சுக்கு போயிட்டு வந்துடுறோமா அப்படின்னு கிளம்புறப்ப, இப்ப என்னப்பா வெளில போய்கிட்டு போங்க உள்ள அப்படின்ட்டா முடிஞ்சிருச்சு அந்த இடத்துல. அதுவும் தனி கொடுத்தனம் சாத்தியம். அதான் சொல்ல வந்தேன். ஸோ அப்ப தனி கொடுத்தனம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அது நாங்களே வாக்கிங் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு தான் நாங்களே வந்து இதுக்கு போவோம், சிவாஜி நகர் டீ கடைக்கு காஃபி சாப்பிட்டு வரோன்ட்டு தான் வந்துச்சு. வாக்கிங் போறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போறேன், நீங்க அதுக்குள்ள வரவாம எங்கப்பா போனீங்க, இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னுவாங்க. 3 ரவுண்ட் போயிட்டு வந்தோம், வாக்கிங்கே 3 ரவுண்ட் போயிட்டு வந்தோம் அப்படின்னுவோம். அந்த மாதிரி இன்னொன்னு வந்து சில விஷயங்கள் எங்க அம்மா வந்து விர்ச்சுவலாவே வாழறாங்க அப்படிங்கறதுக்காக கூட நாங்க வந்து அதை வந்து சொல்லணும். அப்பதான் எங்க அம்மா வெளில வருவாங்கன்றது. அவங்க வரவே மாட்டாங்க வெளியே. இப்பதான் ஏதோ வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குன்னு ஒரு தனி டீம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, உள்ள இருக்கு. ஆமா, நெட்வொர்க். இப்போ இன்னும் வந்து நீங்க போயிட்டு இருக்கோம், யூகேல இருக்கான்னு இப்போ எப்படி வந்து இந்த பானிபூரி விற்கிற கடைக்கிட்ட உட்கார வச்சு ஒரு 4-5 ஆன்டிஸ் வந்து ஒன்னா சேர்ந்து ஆமா இந்த மாதிரி ரெட் ட்ரெஸ் போட்டுருக்காங்க மேடம், நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஓகே, ஸோ அந்த இப்போ எதுக்கு சார் சம்மந்தம் ரெட் ட்ரெஸ் தரீங்க? ரொம்ப மேல இருக்கு. சொன்னேன் சார், ஒரு கேமராமேனா நான் வந்து மேடம் உங்ககிட்ட தான் அதுதான் இறக்கி வச்சு பண்ணலாம். ஃபேஸ் பார்த்து பேசுறது அதுதான் எப்பயுமே இந்த இப்படி உட்காரும்போது இந்த கணக்கு வச்சு ஐ லெவல் அப்படின்னு சொல்லுங்க. நெத்தி லெவலை காட்டி ஐ லெவல்ல இருக்கு நீங்க சொன்னீங்க. எப்படி உங்களை வந்து இப்ப நான் அமெச்சூர் கேமராமேன், இப்பதான் வந்துகிட்டு இருக்கேன் ப்ளூமிங் கேமரா. வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்காம, ஐயோ மாலா 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 பா, ஐயோ 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 சார். என்ன சார், ஒரு பட்டிங் கேமரா வேணும்னா சொல்லும்போது நம்ம கேட்டு செருப்பு இருப்பு அடிச்சுக்கலாம், அதுவும் இங்க இல்லை. செருப்பு எடுத்து அடிச்சுக்கலான்றப்ப அது உண்மையான நியூஸ் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் உண்மையான சார். ஆந்திராவில் ஒரு பொண்ணு சார், மொபைல் ஃபோன் வந்து அந்த மிஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த மிஸ் செருப்பாலே அடிச்சிச்சு சார். டீச்சரு கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொன்னா, அவங்கள மாதிரி ஏதோ நின்று பேசி காட்டி அடிச்சிருச்சு ஒரு பொண்ணு. எனக்கு அந்த செல்போனோட அடிக்ஷன் எந்த அளவுக்கு பசங்க கிட்ட போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்தது.
பட் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, டக்குன்னு ஒரு இடை சருகல அதையும் சொன்னேன். நீங்க இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்களேன்றதே எனக்கு சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து நைட் லைஃப் மட்டும் பேசாம நீங்க இவ்வளோ நேரம் எங்க அம்மாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க, இப்போ நைட் லைஃப் இதே நைட் லைஃப் தாங்க, நைட்டு போனதை வச்சு தாங்க பேசிட்டு இருக்கேன். ஓகேவா. அண்ட் ட்ராவல் அப்படிங்கிறது எங்களுக்குமே வந்து நைட் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு இப்போ வந்து காரு அதெல்லாம், கார் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நிறைய நேரங்களில் வந்து நைட் ட்ராவலை வந்து அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப என்னென்னா 2 பேரும் கிளம்புவோம், கொண்டு போய் கோயம்பேடில் வந்து வண்டியை போட்டுருவோம். ஆனால் ஒன்றா பெங்களூர் தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் டமால்னு ஏறி லாஸ்ட் சீட்டுக்கு முன்னாடி சீட்டில் உட்காந்துரும். அதாவது இந்த பக்கம் எப்படி சொல்கிறது சார், அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பின்னாடி அந்த சீட்ல போய் உட்காந்துருவோம். அது வந்து கரெக்டா ஒரு ஹொசூர் வரைக்குமான பஸ்ல போய் ஃபர்ஸ்ட் வேலூர் வரைக்கும் இருக்கிற பஸ்ல ஏறி உட்காந்துப்போம். அங்க போய் இறங்கி ஒரு காப்பியை குடிச்சு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி அங்கிருந்து பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு, ஆமா, அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து அது என்ன ஊரு சார், ஹொசூருக்கு வந்து பஸ் பிடிச்சிருவோம். அதுல அங்க இருந்து லோக்கல் பஸ் போய் மடிவாளல இறங்கணும். ஆமா, இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஜாலியா இருக்கும் டிராவல். அதுக்கப்புறம் மடிவாள போனாலும் நான் போய் தூங்கிடுவேன். தலைவர் எப்படின்னா 6 மணிக்கு எழுந்துருவார். அவரு நைட் பேர்டா மார்னிங் பேர்டானே தெரியாத மாதிரி. ஆனா ஒரு எப்பவுமே எதுலயுமே சேர்த்துக்க முடியாது அவரன்னு வச்சுக்கோங்க. ஜட்ஜ் பண்ணக்கூடாது மேடம். அது ஜட்ஜ் பண்றதுன்றது என்னன்னா அது வந்து ஒரு தடிப்பு மயிராயிடும் மேடம். அது அதுக்காக தான் செய்யறது. ஆமா, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இவங்க எழுந்துருவாங்க. எங்கே எப்போ தூங்கினாலும் 6 மணிக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா எழுந்திருப்பாங்க. 6:30க்கு எழுந்துருவாங்க. ஸோ நோ பாயிண்ட். இப்போ இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து நைட் லைஃபே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் காலையிலையும் ஒன்றும் சொல்ல முடியாது, அவ்வளோதான். பட் அதிகபட்சம் 8 மணி. ஆமாம், நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் முடிச்சுட்டு சொன்னீங்கன்னா முடிச்சுட்டு இருப்பேன். உண்மையிலேயே அது ஹெல்த் ரீசன் அப்படிலாம் சொல்லிக்கிறேன். பட் அஸ் அ பர்சனாக நம்ம சொல்லணும்ல. அதில் ஒரு பொண்ணு கூட சொன்னாங்க நாக்டர்னல், நம்மளும் வந்து நாக்டர்னலா இல்லை ஏர்லி பேர்டா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எனக்கு வந்து இயல்பாகவே என்ன நைட் நீங்கள் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருக்க சொன்னீங்கன்னா என்னால் முடியும். ஆனால் நீங்கள் விடிய காத்தால எழுந்துரு அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. ஆனா தூங்காமலே இருந்தா கூட இருந்துருவனே தவிர்த்து காலைல ஒரு 4 மணிக்கு எழுந்திருமா 5 மணிக்கு எழுந்திருமான்னா எனக்கு அப்படியே சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துரும்னு வச்சுக்கோங்களேன். நான் நல்லா தூங்குவேன். காலையிலன்னா நல்லா தூங்கணும் நமக்கு. அப்போ வந்து நம்ம எழுப்புறது டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்தா விச் வில் நாட் ஒர்க் அவுட். ஓகே. அண்ட் படிக்கிறதுமே சரி, எனக்கு தெரியல எத்தனையோ பேர் இங்க இருக்கீங்க. அதுல வந்து நீங்க எல்லாருமே என்ன காலையில எழுந்து படிக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. காலைல 4 மணிக்கு எழுந்து படிச்சாதான், விடிகாலத்தால படிச்சாதான் மனசுல நிற்கும் அப்படிங்கிறவங்களா இருந்திருப்பீங்க. ஒரு நாளுமே என்னால விடிய காலையில எழுந்து படிக்கவே முடியாது. ஓகே, ரொம்ப கஷ்டம். அது எக்ஸாமா இருந்தாலும் சரி, எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிறதா இருந்தாலும் சரி, எப்பவா இருந்தாலும் சரி, நைட்ல நீங்க என்ன எவ்வளவு நேரம் உட்காந்து படிக்க சொன்னீங்கனாலும் படிச்சிருவேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு பிரசன்டேஷன் வந்து பண்ண வேண்டி இருந்தது. நேத்திங்கா ஜாக்கி, நீங்க கூட என்ன திட்டினீங்களே ஜாக்கி, எதுக்கோ ஒண்ணுக்கு எல்லா நேரத்தையும் கொஞ்சம் மயிரை பண்ணிட்டே இருக்க முடியுமா? இல்ல கொஞ்சிக்கிட்டே இருக்க முடியுமா? அதேதான். அதனால அப்போ கூட வந்து நான் கூட வந்து அங்க போய் உட்காந்துட்டேன் தனியா. ஏன்னா உனக்கு இங்க வச்ச படத்தை பார்த்துட்டு இருப்பேன்றதுனால உருப்பிட முடியாதுன்றதுனால அங்கே போயிட்டேன். நீ பயங்கரமான ஆளு, உனக்கு வேலை நடந்தாவனு காலைல ப்ரெசன்டேஷன் பண்ணன்றதுக்காக ஓட்ட. இல்லைன்னா இங்கே இப்போ நீங்க தான் ஒருத்தக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒர்க் ஃப்ரம் ஹோமே எடுக்க மாட்டேன் பொட்டாட்டி, ஏன்னா இங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன்றதுனால வேலையை நடக்காதுன்றதுனால ஆஃபீஸ் கூட்டிடுறா. இல்லைன்னா எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுப்பாங்க, எங்கால் மட்டும் எடுக்காதுன்னு. காரணம்னா இந்த ஆள் தான், இந்த ஆள் விட்டு நகராது எங்க ஆளு, அதனாலே அது ஆஃபீஸ் போய்டுன்னு வச்சுக்காங்களா. அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஆள் நீங்கள் எங்களுக்கு தெரியாதா? இப்போ உதாரணத்துக்கு இந்தியானாலும் பரவாயில்லையா, நிறைய செல்லங்கள் இருந்தாங்க, டியர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் கம்பெனி கொடுப்பாங்க. பட் இப்போ யாருமே இல்லையே அப்படிங்கிறதுக்காக நம்ம கூட இருப்போமே அப்படின்றதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான். பாவை கண்ணாலே நிலவு நெளியாதோ, அழகை பார்த்தாலே அருவி நிமிராதோ, பாவை கண்டாலே நிலவு நெளியாதோ, அழகை பார்த்தாலே அருவி நிமிராதோ, வந்து வந்து உடைக்காத பூவும் நீயே, யாரும் வந்து நடக்காத சாலை நீயே, உள்ளங்கையில் சொர்க்கம் வந்து உறங்க கண்டாலே. சொல்லுங்க. அது சொல்லலாமேன்னு பார்த்தேன். சரி, ஓகே, விடுங்க. சரி, எங்க விட்டேன்? செல்லங்கள்.
அந்த மாதிரி இருப்பாங்களே, அதனால நம்ம வந்து நான் வந்து இதுல உட்காந்தேன். இல்ல உதாரணத்துக்கு என்னத்துக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, காலையில இருந்து ஆபீஸ்ல தான் உட்காந்துருந்தேன். அந்த பிபிடி வந்து ஒரு ஒரு ஸ்லைடு கூட போக முடியல. இங்க இருந்து அந்த அடுத்த ஸ்லைடுக்கு தாண்ட முடியல. பட் நைட்டு உட்கார்ந்தா அந்த அந்த வேலையை என்னால ஒரு 1 ஹவருக்குள்ளார முடிக்க முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ அப்ப நிறைய தாட் ப்ராசஸ் வந்து கரெக்டா இருக்கு, நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எல்லாம் இருக்கு. மேபி அது வந்து உங்களுடைய மனநிலை அதெல்லாம் சொல்லலாம். பட் ஆனாலும் கூட என்னால நைட்ல நான் யோசிக்கிற அளவுக்கு காலையில பண்ண முடியாது. நைட்டு மேட்ரு தனி மேட்ரு மேடம். அது வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கும், டிஸ்டர்ப்ஸ்லாம் இல்லாமல் அப்படின்னும் போது நைட்டு மேட்ரு தனிதான் அது. ஸோ அது வந்து உங்களுக்கு அதான் சொல்றேன்ல, உங்களால எவ்வளோ நிறைய நேரம் என்னால் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் மார்னிங்ல அந்த அளவுக்கு முடியுமான்னு கேட்டிங்கன்னா நம்மளால அது கொஞ்சம் கஷ்டம். அதுதான் பிரச்சனைகள். ஓகேவா? ஸோ அதனால வந்து எனக்கு நான் வந்து நைட் பேர்ட் அப்படின்றத நானாவே சிந்திச்சு நானாவே வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதே விஷயங்கள் யாழ்னிகிட்டையும் இருக்கும். நான் யாழ்னிகிட்டையும் பார்த்துருக்கேன். யாழ்னி வந்து என்னன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நைட் உட்காந்து படிக்க சொன்னால் படிப்பா. காலையில் எழுங்க சொன்னால் அப்படியே ஃபீல் ஆயிடுவா. அம்மா ப்ளீஸ் அம்மா 5 more minutes 3 more minutes 2 more minutes அப்படிங்கிற மாதிரி தூங்கிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த நம்மளோட வாழ்க்கை, நம்மள விஷயங்கள், நைட் பேர்டு எல்லா பேர்டும் முடிஞ்சிச்சு. அப்போ அப்படியே கமெண்ட்டுகள் போகலாங்களா நீங்கள்? ஓகே. இல்லை நீங்களும் நிகழ்ச்சியில் இருக்கீங்கிறதுனால கேட்கணும்ல. ஓகே. ஒரு 54 பேர் வந்திருக்கீங்க, ஆனால் ஒரு 20 பேருக்கு மேலே லைக் போடாமல் இருக்கீங்க. அது யாருங்கிறவங்க கொஞ்சம் லைக் போடாதவங்க லைக் பண்ணிவிடுங்க டக்குன்னு. ஓகே. ஸோ எப்பவும் போல் ஆனந்தி தான் ஃபஸ்ட்டு. ஃபாத்திமா அபு வந்து நேற்று மிஸ் ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஃபாத்திமா அபு ஜாயின் பண்ணிட்டாங்க. ரத்தி எம், பிரியா விக்ரம், ஜிஜே, ஃபாத்திமா நசீரும் வர மாமி கழுத கொள்ளாயா இந்த தண்ணி சுடு தண்ணி இதெல்லாம் எடுத்து வந்து வச்சு எல்லாம் இருக்கும் இப்பெல்லாம். சார் நீங்க யோசிச்சு பாருங்க சார், வந்த உடனே நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க இது பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டு அதுவே நீங்க செய்யவே இல்லைன்னா நான் எல்லாத்தையுமே செஞ்சிருவேன். எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டு காலைல ஜட்டி அங்க இருந்து தேடிட்டு இருக்கேன் நானு. இதுதான் அது, இது நானே மாறணும். நானே நினைச்சிட்டு எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன், பாக்கலையா? அது சரி, அதெல்லாம் விட்டுருங்க சார். நீங்க ஜட்டி தேடின கதையெல்லாம் விடுங்க. காலையில இருந்து தண்ணி பாட்டில் குடிச்சிருப்பீங்களா? எங்க? அது அந்த ரூம்ல இருக்கு. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போனப்ப என்ன சார் பண்ண முடியும்? நீங்க தானே எட்டு வந்துலாம் கொடுப்பீங்க. ஜட்டி வைக்கிறேன், பனியன் கொடுக்குறேன், சட்டை வைக்கிறேன் அப்படின்னு. தண்ணி எப்பயுமே தான் எட்டு வந்து வைப்பீங்க. அப்போ ஒரு நாள் மறந்துட்டா நீங்க அப்படி குத்து? ஒரு நாள்லாம் இல்ல, எல்லா நாளும் மறக்கும் போது தான் சொல்றேன். 5 நாளா மறந்தாச்சு, 6 நாளா மறக்கும் போது தான் அதை பத்தி பேசுறோமே. உடம்பு இருக்கட்டும், திருப்பி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண வைக்கிறேன். ஓகேவா? நீங்க இப்படி தவறாவே என்ன நினைக்கிறீங்க? ஸோ வாங்க அப்புறம் நிவி, பாமதி, கவின், அனலக்ஷ்மி, ஷர்மிளா நாராயணசுவாமி, NDVD ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். விக்கி எம், பிரியதர்ஷினி, அனிதா, அமுதன்ஜி. அப்பாவுக்கு தண்ணிடா, காஃபி டீ. எனக்கு காஃபி ஒன்று போட. அவனுக்கு டீ வேணுமான்னு கேட்டுக்கோ. டீ வேணுமா அவனுக்கு? போட சொல்கிறா. எனக்கும் என்னோட பாட்டில் சூடு வாட்டர் கூட. பாட்டில் வந்து அந்த ரூமில் இருக்கு. ஓட்டாவா? அது ஓகேவா? ஏன் சாக்கி சும்மா கடவுளே. புதுசாக வந்தவங்க அத்தனை பேருமே பின் கமெண்ட்ல இருக்கிற வாட்ஸ்அப் சேனல்ல லைக் பண்ணிக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, படங்களுடைய லிங்க்கு அண்டு ஒரு கதைப்போமா சேனலுக்கான லிங்க் அதையே ரெண்டுமே போட்டிருக்கணும். கதைப்போமா சேனல் தான் போடவே இல்லை. ஓகே, போடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் அதை பண்ணுங்க. அதுக்குள்ளே நீங்கள் அதை போடுங்க, நான் அதுக்குள்ளே இங்கே வந்து இதுக்கு வந்துடுறேன். அமுதன் வந்திருக்காப்புல, மைக்குல் தாத்தா அண்ட் நாகூர் கனி, முத்து சண்முகம், சசிகலா சசி, வனிதா கன்னுசுவாமி, வாசுகிபி அண்ட் வாசுகிபியில் ஃபர்ஸ்ட் டைமா இல்லை ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்ணுறாங்களான்னு தெரில. மகிழா கண்ணன், பிரியா விக்ரம், நரேனி அண்ட் அப்படியே கீழே வந்தா ஜிஜேவும் கமெண்ட் தான் பண்ணுறாங்க. புவனா பாலகணேஷ், கவின், கௌரி ரேமண்ட், லதா எப்பா, பிரபுஆர், ரம்யா, ஜோதிலட்சுமி ஹரிஹரன். ஓகே, ஹரிராஜன். ஏன் ஹரிஹரன் சொல்றேன்னு தெரியல. ஜோதிலட்சுமி ஹரிராஜன் எல்லாருமே வந்திருக்காங்க. சூப்பர். ஸோ வந்தவங்க அனைவருக்கும் நன்றிகள். லைக் போட்ட அத்தனை பேருக்கும் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லைக்ஸ். இப்போ அப்படியே கமெண்ட்கள் படிக்க ஆரம்பிக்கிறேன். அனிதா சொல்லியிருக்காங்க, ஹாய் ஜக்கி சார் அண்ட் சுதா மேம், டுடே இஸ் மை டாட்டர்ஸ் 12th பர்த்டேவா. ஆனால் டாக்டர் பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லல. அதேதான், அது எப்படி அதை வாழ்த்துறது? டாக்டருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அனிதாவுடைய மகளுக்கு இனிய பிறந்தநாள். பேரு சொன்னதானமா சொல்ல முடியும். அனிதா, ஏகப்பட்ட அனிதா இருக்குது. நீங்க இப்படி சொல்ல முடியாது. பாருங்க, இப்ப அனிதா அடுத்து போட்ட கமெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப ஒருவேளை இந்த டேட்டு மேட்டர்லயே பதட்டத்துல பேரை மறந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா இது அப்படியே மெயின்டைன் பண்ணு, அவ்வளவுதான். அப்படிதான் சொல்லுவேன். இது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இது வரையிலும் போட்டதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது மாதிரி ஒன்னா பண்றது இப்ப இது இந்த மாதிரி நிறைய, அதனால அது பிரச்சனை இல்லை. இதுக்கு மேல
செய்யக்கூடாது. அதனால தான் அவங்க சொல்லிட்டாங்க டாட்டூ பிளான் வச்சிருந்தேன் இனிமே, பட் ஆஃப்டர் ஹியரிங் ஜாக்கி போஸ்ட்போன் பண்ணிக்கிறேன். நான் போஸ்ட்போன் தான் பண்ணியிருக்காங்க. செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாங்களா? சரி சரி. நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான். மீட்டிங் முடிச்சுட்டு பார்க்கிறேன், ஜஸ்ட் கேம் டு லைக் அண்ட் see you both அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. மைகுல் அவங்க பேர் மனசுல நிக்க மாட்டேன். மீனாட்சி. மீனாட்சி, எஸ். ஏ மீனாட்சி பூச்சூட்டி சரி வாங்க சும்மா. தேங்க்யூ. அப்ப நான் அதை போட்டு குழப்பிப்பேன். நீங்க தயவு செய்து நான் தான் இருக்கேன் இல்ல மொமெண்ட்னு ஜாக்கியோட மைண்ட் வாய்ஸ் அமுதன் அவருக்கு தோணாதே நீங்க சொல்லி விட்டுருங்க. ஓகேவா? வாசிக்கி சொல்லியிருக்காங்க, ஐ வாட்ச் ஆல் யுவர் சாட் ஷோ, இட் இஸ் வெரி குட் அண்ட் என்ஜாய் வாட்சிங் இட் இருக்காங்க. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றாங்க வாசிக்கி. ஓகே. என் மகிழா கண்ணன் எப்பவும் போல வந்தாச்சு. பிரியா சொல்லியிருக்காங்க, ஐ என்ஜாய் ஒர்க்கிங் அட் நைட்டா பிகாஸ் ஐ ஃபோக்கஸ் பெட்டர் அண்ட் பாத்தீங்களா பெட்டர் கிரியேட்டிவ் ஃப்ளோ, ஆல்சோ ஜீரோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒன் ஃபேமிலி அண்ட் கிட்ஸ். குட், கரெக்ட். ஏன்னா அவன் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் நைட்னு வைக்கிறான், பெட்டர் கிரியேஷனே அப்பதான் இருக்கும் அப்படின்றதுக்காகவும், அப்பதான் எல்லா கிரியேஷன்ஸும் இருக்கும். ஸோ எதை பற்றியும் யோசிக்காம, அது இல்லைன்னா பகல் வச்சுக்கலாமே, ஃபர்ஸ்ட் பகல், ஃபர்ஸ்ட் டே லைட் அப்படின்னு ஏதோ வச்சிருக்கலாமே. எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு வச்சான்? Because of this kind of creativity, more and more increases. ஸோ அதுதான் வந்து அதனால அது வந்து சில விஷயங்களை கேட்கவும் முடியாது. கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே பச்சையா சொல்றேன் மேடம், அவ்வளவுதான். நீங்க கேளுங்க, நான் அடிச்சு அப்படியே பலாருன்னு சொல்றேன் நான். அதனால இப்ப என்னால நாமளும் வந்து தெரியும் மேடம், இந்த விஷயத்துல இந்த விஷயத்துக்கு வரும்போதே நீங்க பம்பும் போதே எனக்கு தெரியும் மேடம். ஏன்னா வரமாட்டேங்க, எங்க உங்க ஒரு தின் லைன் இருக்கலாம், அந்த லைனை நீங்க கிராஸ் பண்ண எனக்கு தெரியும் மேடம். அதனால இப்ப பேச முடியும் இருக்கேன். சரி விடுங்க, ஓகேவா? அண்ட் ஆனா இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் யாராலுமே கொடுக்க என்ன மயிருக்கு வந்து மத்தவங்க கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கணும்ன்றேன், அவ்வளவுதான். இது ஏங்க இந்த இது நான் கொடுத்த விளக்கம் சரியா தப்பா அது மட்டும் சொல்லுங்க. இந்த விளக்கம் கொடுக்குறாங்க கொடுக்கல அது வேற விஷயம். பாயாசம், அதுக்கு நடுவில் வடை, அதுல வந்து ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்குறீங்களா? அது அதை வந்து சிலாகித்தி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு டேஸ்ட். எனக்கு இப்படி வந்து சொன்னா எளிமையா எல்லாருமே புரியும். இந்த சேனல் யாரும் வந்து 18க்கு கீழே கிடையாது, எல்லாம் வந்து 18+ தான். எல்லாம் ஓரளவுக்கு ஆண்டா கரகண்டது தான் இங்க இருக்கு. ஸோ எப்படி நோஸ் அவங்களுக்கு தெரியற மாதிரி புரியுற மாதிரி சொல்லனா எப்படி இருக்கும்? நல்லா பெட்டர் ஃபோக்கஸ் அண்ட் பெட்டர் கிரியேட்டிவிட்டி இன் த நைட் மூட். தட்ஸ் வாட் தே விக்ரம் செட். தட்ஸ் வாட். தேங்க் யூ ராஜு. யாழினி கூட கிரியேட்டிவ் டி-ஷர்ட் போட்டிருக்காங்க. அதுவே ஒரு கிரியேஷன் தான். Terrible joke, yes. ஓகே. ஸோ வாசுவியும் வந்து நானும் வந்து ஏர்லி பர்ட் கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பர். இங்க இருக்க நிறைய பேர் பாருங்க ஒத்து போறாங்க. என்னோட பிரியா விக்ரம் வந்து நைட்ல தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. அண்ட் இவங்க வாசுகியும் வந்து ஏர்லி பர்ட் கிடையாதான். பிரியா விக்ரம் போட்டிருக்கா, லாஸ்ட் இயர் we saw northern lights in Boston and we as a family of 4 and my in-laws 6 of us drove in a car and enjoyed northern lights, created core memories அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கான். ரிஜேஷ் கால் பண்ணிட்டு இருக்காரு, டிக்ளைன் பண்ணிடுறேன். ஓகே, அப்படி இருங்க, நான் அவருக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க அடுத்த கமெண்ட்டை கூட படிங்க. ஸோ அடுத்தது வந்து நிறைய ஐ எம் நைட் பர்சன் டூ அண்ட் ஏர்லியஸ்ட் ஐ woke up 7 AM. சேம் லைக் ஜாக்கி. 12 மணி படுத்தாலும் 7 மணி இல்லை 7:30 8 அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே வேலைக்காகாது. ஜிஜே சொல்லியிருக்கா, நானும் தூங்காம இருப்பேன்க்கா, மார்னிங் எழுந்திருக்கிறது கஷ்டம். ஆமா, எனக்கும் தெரியும். ஏன்னா அந்த தட்டை வச்சுன்னு வந்து கதை கேட்டுன்னு சாப்பாடு உட்கார்ற அந்த டைமிங்கை பார்த்தாலே தெரியுது. ஆமா, ஓகேவா? அதுவே 1 மணி நேரம் போகுமே. ஆமா, அந்த ப்ராசஸே 1 மணி நேரம் போகுமே. ஓகே. கந்தர்வ குரலோனா. தேங்க்யூ அமதன், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, கௌரியும் வந்து மார்னிங் அங்கே சிங்கப்பூர் டைம் வந்து 2:50 தான். ஆஃப்டர் அ லாங் டைம் ஜாயின் ரேடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, நன்றிகள். மை டாட்டர் அண்ட் மை செல்ஃப் ஆல்சோ சேம் நைட் வாட்ச்மேன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும். நைட் லைஃப் ரொம்ப அவசரமா இருக்கும். ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வில்லேஜஸ், மவுண்டன்ஸ், ரிவர், ஸ்னோ, நைட் லைஃப் சிட்டிஸ், பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், மும்பை, கோவா, லண்டன், US, துபாய் எல்லாமே அந்த வைப் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லதாயப்பா வந்து அவங்களுடைய தாட் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரபு வந்து சொல்லியிருக்காரு, உங்க போட்டோ இன் பிட்வீன் டியூலிப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் தான் எடுத்தேன். ஆமா, அவங்க தான் எடுத்தாங்க. ஓகே, தேங்க்யூ பிரபு. ஒரு பட்டிங் கேமராவும் வேணா நான் மாறிக்கிட்டு இருக்கேன்.
என்ன இல்ல மேடம் ஒரு 50 போட்டோ எடுத்தா அதுல ஒரு 40 ஒரு சார் பட்டிங் ஆமா, ஆமா, ஆமா. போட்டோகிராஃபர் இருப்பாங்க. நல்ல விஷயம். ப்ரொஃபஷனலுக்கே வந்து நிறைய தடவை வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் Focus வந்துருக்கு. ஆமா, ஐயோ ஐயோ எல்லாருக்குமே தான் சார். யானைக்கும் அடிஸ் இருக்கும். ஆமா ஆமா அப்புறம் என்ன? அழிஞ்சிட்டே இருக்க கூடாதுன்னு தான் மேட்ரு. அதேதான். ஓகே வந்து சார் யூ நெவர் நோ தட் யூ வேர் செல்சியா ஃபேனா அப்படின்னா செல்சா ஃபேனா என்னன்னு தெரியலையே. இல்லையே செல்சி ஃபேனா ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. போனா பலகணேஷ். சரி, இன் லண்டன் வி யூஸ் டு பார்ட்டி த ஹோல் நைட் அண்ட் ஸ்லீப் ஆஃப்டர் த சன்ரைஸ் டியூரிங் வீக்கெண்ட்ஸ். ஜாக்கி சுதா யூ ஷுட் ட்ரை திஸ், இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் லண்டன். பார்ட்டியா அப்படியே வந்தான்னு வச்சுக்கோங்க, பார்ட்டி ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அப்படியே நின்னான்னா கதை எல்லாம் மட நின்று ஐயோ சார் நம்ம சார் அந்த மாதிரிலாம் பண்ணோம். நமக்கு அதிகபட்சம் வருது, போகிறோம் டீ குடிக்கிறோம், அவ்வளவுதான் நமக்கு வரும். அதேதான். ஃபுட்பால் கிளப் இருக்குல்ல செல்ஸ், இங்கே உங்களோட இதுல இருக்கிற ஃபுட்பால் கிளப்பை சொல்லியிருக்காங்க. நான் டக்குனு புரியுது. போனா பாலகணேஷ் சொன்னது அதுதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே. அண்ட் ராஜராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க அதே ஃபீலிங் தான் சுதாமா. இட் ஃபீல்ஸ் சோ பீஸ்ஃபுல் டு ஒர்க் அட் நைட் அண்ட் வி கெட் இட் டன் குவைட் குயிக்கர். உண்மை அது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நிறைய நேரங்கள்ல இந்த பிபிடி பண்றதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வேலையை கடகடன்னு உட்காந்து முடிக்கிறதா இருக்கட்டும், ஆபீஸ்ல நிறைய நேரங்கள்ல உண்மையை சொல்லணும்னா ஃப்ரீ டைம்லாம் இருந்திருக்கு. அப்ப அந்த வேலை ஓட சும்மா சுத்தி உலக கதை அந்த கதை தான் ஓடும் ஆபீஸ் டைம்ல. இந்த மாதிரி டைம்ல தான் சார் யார் சார் அப்படிலாம் இருக்காங்க கதை பேசுற அளவுக்குலாம். எங்க நீங்க கண் வச்சு தான் இந்த டார்லிங்டன்ல வந்து உட்காந்துன்னு இருக்கேன் நான். அதனால அந்த மாதிரிலாம் கதை பேசுறதுக்குலாம் யாரும் இல்லையா. ஸோ பட் இருந்தாலும் கூட நைட்ஸ் வந்து அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா. ஒரு வாட்டர் பாட்டில்ல ரோப்பை கட்டி கழுத்துல ஹேங் பண்ணிடுங்கக்கா, எங்க போனாலும் வந்து கூடவே போகுமா. உங்களுக்கு தான் சொல்றா என்னவா ஜிஜே வாட்டர் பாட்டில் எங்கடா அந்த ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன்னு நீ சொன்னல. இப்ப குட்டி பசங்களுக்கு மாதிரி உனக்கு வாட்டர் பாட்டில கழுத்துல கட்டி தொங்க விட்டுறணுமா. கட்டிடுவோம். ஓகேவா. தைரியம் ஜாஸ்தி பார்த்தீங்களா, தூரத்துல இருக்கணும்னு. அதேதான். அண்ட் சிம்ரனோட லேட்டஸ்ட் வீடியோ பாத்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லா டாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நினைப்பு தான் வந்துதான். போனா பாலகணேஷ் சொல்லியிருக்காங்க லேட்டஸ்ட் இதுல ஃபுல்லா டாட்டோ போட்டுருக்காங்க. யார் வேணாலும் போட்டு நம்மளுக்கு விருப்பமானவங்க அதை போட்டு கூடாது. உங்களுக்கு ரொம்ப விருப்பமானவங்க அது எது அதுதான். அது அப்ப இப்ப சுத்தமா அது பிடிக்கல, அவ்வளவுதான். அந்த பழைய வீடியோ தான் இப்ப பாத்துருக்கேன். மனம் விரும்புதே உன்னை உன்னை அதுதான் பாக்குறேன். இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் வீடியோ எதுவுமே பார்த்தல. அதுவும் வந்து கர்மகாண்டம் இந்த என்னது இந்த குட் பேட் ஆகில வந்து உள்ளார வேற நம்மளுக்கு தான் கண்ணு எங்க பார்த்தாலும் போகுமே, அது உள்பக்கம் வேற போட்டுட்டு இருந்தது. இல்ல மேடம், இல்ல உண்மையிலே மேடம், அது ஏதோ எங்கேயோ அது ஒண்ணு நீமோ போட்டு இதுங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியல. மாசு மருவு இல்லாம இருக்கிற இடத்தெல்லாம் போய் குட் பேட் அக்லி உங்களோட பார்த்தேன். சரி என்ன கேமரா பட்டின் வேண்டியது, இது பட்டிங் கேமராமேன் சார், டாட்டூ கேமராமேன் கிடையாது நான், பட்டிங் கேமராமேன். ஓகே. அண்ட் வாணி பிரியா வந்திருக்காங்க. ஜோதி லட்சுமி சொல்லிருக்காங்க இப்போ ஓகே பரவாயில்ல நீங்கள் அப்படி சொன்னது. ஹரிஹரனோட வாய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா. நோ வரிஸ். தேங்க்யூ. அண்ட் மகிழா சொல்லியிருக்காங்க இப்பெல்லாம் நீங்கள் எங்கள் அண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சுட்டுறீங்க. தட்ஸ் நாட் ஃபேர் இனஃப் அண்ணா. மை அண்ணி பாவம். கரெக்ட் மகிழா கண்ணன் கரெக்டாக சொன்னடா. ஒரு 5 பாயிண்ட் நான் மனசுல இது வந்து என்னன்னா அந்த வலை மாதிரி போடுவாங்க. ஓகே. அந்த வலையில அதுவா போய் மாட்டிக்கும். புரியுதா. அதுக்கப்புறம் அந்த வலையில இருந்து நீங்க வரவே முடியாது. நான் எல்லாருக்குமே சொல்றது அதுதான். I am a whistleblower. I told many peoples to என்ன சொல்ற whistle blowing this moment. எல்லாத்தையும் சொன்னாலும் எவ்வளவு கேட்கல. அவளா வந்து ஒட்டிக்கிட்டு குத்துது குடையுதே நான் அழுதுட்டு இருக்காளுங்க. அது நான் சொல்லிட்டேன், நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். That's all. It's okay. ஹாஃப் கப் போட்டிருக்கே ஃபுல் கப்பா? தேங்க்யூ டியர், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அவனுக்கு என்ன டீ மாதிரியே இல்லை, இது பச்சை பால் மாதிரி இருக்கு. கரெக்ட்டா வந்து ஸ்ட்ரெயின் ஆக மாட்டேங்குது. ஸ்ட்ரெயின் ஆகலன்னா இன்னொரு ஒரு டீ பேக் போடு. இல்லையே அந்த டீ ரொம்ப நேரம் வைக்கணும் யாரோ. நீ வந்து இல்ல நீ போய்டும்னு சொல்லுவே. என்ன வந்து அதான்டா நீ அதுலயே போட்டு எடுத்து நான் கடைசியா புரிஞ்சிங்கன்னா அது வரும். அது கொஞ்ச நேரம் ஆகும். அது வந்து வச்சிரலாம். ஆமா. ஸ்பூன் மட்டும் எடுத்து நான் அதை வந்து அழுத்தி அதுல இருக்கிற சாரை எடுத்து உறிஞ்சு சாப்பிட்டுறோம். தட்ஸ் ஆல். ஓகே. You married that. Just பார்க்க தானே போறேன். நான் பார்க்க தானே போறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க. Because of him I got you your room. இப்படியே மைக்கில போல.
தேங்க்யூடா. ஏதாவது வச்சுதான் கதையை ஓட்டிட்டு இருக்கேன். கரெக்ட். ம் ஸோ எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஏற்கனவே விசில் ப்ளோவராலாம் சொல்லியிருந்திருக்கீங்க. யாரும் சொன்ன இப்போ வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் மேடம். சொல்லுங்க சார். மீன் என்ன பண்ணும்? மீன் என்ன மீன் தண்ணியில நீந்தோம். மீன் என்ன பண்ணுது, ம் இலையில இருக்கிற இலைக்கு ஓரமா ஒரு பூச்சி இருக்குன்னு வச்சுக்காங்க, இது இங்க இருந்து தண்ணி அடிக்குது சறுக்குன்னு. அடிச்சதுமே அந்த இலையில இருக்கிறது நிலத்தடி மாதிரி விழுது, அதை கப்பிடுது அது. ஓ வா. இதெல்லாம் உலகம் தோன்றதுல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இப்ப கேமராலாம் வந்தனால கேப்சர் ஆகி அந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. பட் ஐ நோ ஆல் த திங்ஸ். என் ஒய்ஃபை பத்தி எனக்கு தெரியும். நான் வந்து விசில் ப்ளோயிங்க எல்லாருக்கும் சொல்லுவேன். ஆனா இந்த முகத்தை வச்சும் அந்த பேச்சை வச்சும் தெரியல. சரி மகிழா, அது இஷ்டம், நான் என்ன பண்றது சார். நீங்க கொஞ்சம் அந்த லிஸ்ட்ல எல்லாமே ஒண்ணுன்னா வந்துருக்குது. அதுல ஜிஜே இப்ப மகிழா சேர்ந்துருக்குது. எல்லாம் வாங்க 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 வாங்க. ஷட் அப். ஓகே. அதேதான். அதுக்கப்புறம் வந்து கஷ்டம் சொல்லியிருக்காங்க. ஜாக்கி இப்போ வந்து பாருங்க பெங்களூர் நைட் லைஃப் பயங்கரமா லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் இந்த லாஸ்ட் 6 months to 1 year பெங்களூர்ல இருக்கு போல. இந்திரா நகர் தான் வருவோம் அந்த நைட் ரைட்ல. எல்லாம் கொத்து விட்டு எல்லாம் வாந்தி எடுத்து கிடக்கணும்னு வச்சுக்காங்களா. இது என்னன்னா, நான் ஓரளவுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு எங்க கொத்து விட்டேன் ரீசெண்டா நம்ம வீட்லயே தான். நீங்க 4 மணிக்கு கொத்து விட்டேன். என்னன்னா பிரச்சனை என்னன்னா, நான் எப்பயுமே அந்த கேஸ் ஆஃப் தியரி வந்து அந்த என்ன அந்த ரூட் காஸ் என்னன்னு தேடிப்போம். இந்த லைட்டா சாப்பிடணும் ஓகே. இங்க ஃப்ரைட் ரைஸ்ன்னு ஒன்று அன்னைக்கு செஞ்சு கொடுத்தா, அது என்னன்னா அந்த பவுல்ல 2 பேரும் சேர்த்து பண்ணி எடுத்தா, அது ஏதோ கொஞ்சமா எடுத்து பொழுது பார்த்தா எல்லாத்தையும் பேசிட்டே தின்னும் பொழுது அப்படியே போய் நல்லா சர்வ சுட்டியோட போய் படுத்தா என்ன ஆகுது, காலையிலே கொத்து விட்டுருடா தம்பி அப்படின்னுது. அப்புறம் 4:30 மணிக்கு போய் படுத்து சொல்றேன். அது ஏன் அப்படின்னா அந்த டைம் கம்மியா சாப்பிடணும் எல்லாம் இருக்கு. அதனால அது எல்லாம் வந்து அந்த எல்லாம் வாங்கி கொடுக்குறான்னு தீ எல்லாத்தையும் தின்னுட்டு இருக்குங்க. அவனை பில் கட்டுறான்ட்டு எல்லாம் தின்னா எல்லாம் கொத்து தான் எல்லாம் வெளியே வந்து காஃபி குடிக்கணும். அது எனக்கு வந்து என்னன்னா லதா இப்ப சொல்லிருக்காங்க சேம் வித் மீ சுதா. ஐ எம் ஆல்சோ a night person. I even used to study the whole night. பாத்தீங்களா, நானுமே ஃபுல் நைட் நீ படிக்க சொன்னீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. திடீர்னு இந்த காலையில தான் எழுந்தாதான் ஞாபக சக்தி வரும். அப்பதான் வந்து அப்படியே மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படியே எல்லாம் ஏறிடும். நோ இட் never works out. ஓகேவா? ஐ லவ் த நைட் வைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாக்ஸ்கி உங்களோட எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப 100% கரெக்டா. அமுதன் 2 பேருமே வந்து அதை வந்து அக்ரி பண்ணிருக்காங்க. These people are agreeing my statement and my explanations. எங்க அம்மா சொல்லுவாங்க என்னன்னு, பன்னிக்குட்டி கண்ணுக்குட்டி அப்படின்னு. பன்னிக்குட்டி சொல்லுங்க. அதை எப்படி சொல்ல, பன்னிக்குட்டி கூட கண்ணுக்குட்டி சேர்ந்தா பீத்துன்னு தான் போவோம் அப்படின்ட்டு. அப்படியா? அப்படி அவ்வளவு வராது, கொஞ்சம் டீசன்சி. எங்க அப்படிதான் சொல்லுவாரு எங்க அப்பா. பன்னிக்குட்டியோட சேர்ந்து கண்ணுக்குட்டியும் கேட்டு போயிடுது அப்படின்ட்டு டீசன்சி. ஓகே. ஐயோ பாத்தீங்களா, எனக்கு தெரியும். ஆனா இந்த ஃபாத்திமாபு இது கண்டிப்பா அவங்க இதுவா தான் இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஃபாத்திமாபு பாருங்க அப்படியே ஆப்போசிட். ஐ ஆம் an early bird. I wake up at 5 AM. And me and my hubby go to the gym. And we go to sleep at night 9 முடிஞ்சு. சிஸ்டமேட்டிக். அவ்வளோதான். காலைல 5 மணி தரன்னு போய் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து சமைச்சு படுத்து 9 o'clock தூங்கிட்டோம். என் கிளைண்ட் ஒருத்தர் எப்படிதான் இருக்கா, குடுகுன்னு ஓடுனா எங்க வீட்டுல இருந்து வந்தா என்னடான்னா வாங்க வாங்க பரப்பக்கணும் பின்னாடி பாக்குறேன். ஏன்னா பின்னாடி பார்த்து இல்லை அது மாதிரி நடக்குது. அது டகட டகடன்னு என்னத்துக்கு இப்படி ஓடுறான்னு பார்த்தா, ஐயோ 9 o'clock நான் தூங்கிடணும், இன்னைக்கு 9:15. அடி முண்டை, நான் எவ்வளோ நாள்லாம் நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம். எங்கெங்க சுற்றி ஒரு நாள் பேச ஆரம்பித்தோம். பைக் எடுத்துன்னு போனோம், போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு வரலாம்னா ஐயோ வந்ததே வந்துட்டு அப்படியே சன்ரைஸ் பார்த்து வீட்டுக்கு போயிடலாம். 3 மணிக்கு வந்து படுக்கிறோம், அங்கேயே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு அப்புறம் அந்த மூலிகை சாறு அது இதுன்னு வாங்கி குடிச்சு போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூற விடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.